உத்தரப்பிரதேசத்துல கள்ள காதலனை ஏவி கணவனை சுட்டு கொன்ற மனைவியோட வெறிச்செயல் அம்பலமாகி இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டம் அக்வான்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராகுல், இவருடைய மனைவி அஞ்சலி. இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில அஞ்சலிக்கு அதே கிராமத்தை சேர்ந்த அஜய் என்ற வாலிபரோட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. பின்னர் இது கள்ள காதலாவும் மாறி இருக்கு. 2 பேரும் தனிமையில சந்திச்சு உல்லாசமா இருந்திருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ராகுல் மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனா மனைவி அவருடைய பேச்ச பொருட்படுத்தாம தொடர்ந்து அஜயோட நெருக்கம் காட்டியிருக்காங்க. கள்ளக்காதலுக்கு கணவர் தடையா இருக்கிறாருன்னு அஞ்சலி அஜய் கிட்ட சொல்லி இருக்காங்க. இதையடுத்து 2 பேருமே சேர்ந்து ராகுல தீர்த்து கட்ட முடிவு செஞ்சிருக்காங்க. சம்பவத்தன்றைக்கு அஜய் ராகுல் கிட்ட ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய வயல்வெளி பகுதிக்கு வாங்க, உங்ககிட்ட நான் பேச வேண்டி இருக்குன்னு அழைச்சிருக்காரு. நடக்க போற விபரீதம் தெரியாம ராகுல் அவர் சொன்ன வயல்வெளி பகுதிக்கு போயிருக்காரு. அப்போ அஜய் திடீர்னு தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ராகுல 3 முறை சுட்டு இருக்கான். இதுல உடலில் குண்டு பாய்ந்த ராகுல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. உடனே அஜய் அவருடைய உடல்ல வயல்வெளியில வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காரு. அஞ்சலியும் எதுவும் தெரியாதது போல இருந்திருக்காங்க. தன்னுடைய கணவரை யாரோ கொலை செஞ்சதா போலீஸ்லயும் புகார் செஞ்சிருக்காங்க. போலீசார் முதல்ல கொள்ளை முயற்சியில இந்த கொலை நடந்திருக்கலான்னு நினைச்சிருக்காங்க. தொடர்ந்து அஞ்சலி கிட்ட விசாரணை நடத்துவதற்காக அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அப்போ அஞ்சலி வீட்டுல இல்ல. கிராமத்தினர்கிட்ட விசாரித்த போது அஜயோட அவர் மாயமானது தெரிய வந்திருக்கு. இதனால இருவர் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு தொடர்ந்து அஜயை தேடி கண்டுபிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. போலீசார்கிட்ட அவர் அஞ்சலியுடனான கள்ள காதலால தான் ராகுல சுட்டதா சொல்லி இருக்காரு. போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்துல சமீப காலமா கள்ளக்காதல் விவகாரத்தால தொடர்ச்சியாக பெண்கள் கணவரை கொலை செய்வது அதிகரிச்சுட்டு வருது. இப்போ கொலை சம்பவம் அரங்கேறி இருக்க மீரட் மாவட்டத்துல கடந்த மாதம் காஜல் என்ற ஒரு பெண் கள்ளக்காதலனோட சேர்ந்து தன்னுடைய கணவரை கொன்ற சம்பவம் நடந்திருந்துச்சு. கணவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவர் கள்ளக்காதலனோட ஒரு மோட்டார் சைக்கிள்ல 3 பேரும் நீண்ட தூரம் போயிருக்காங்க. பின்னர் ஒரு கால்வாய் அருகே கணவரை காஜல் தன்னுடைய சேலையால கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. இதையடுத்து கணவருடைய உடலை கால்வாயில வீசி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதே மாதிரி கடந்த மார்ச் மாதம் கூட உத்தரப்பிரதேசத்துல முஷ்கான் என்ற பெண் சாகித் என்ற கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவர் ஷௌரஃபை கொன்றிருக்காங்க. அதன் பிறகு கணவர் உடலை துண்டு துண்டா வெட்டி ஒரு பெரிய ட்ரம்ல அடைச்சு சிமெண்டால மறைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது.